படம் செம்மையா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டும். லாஸ்ட்ல நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல கண்டிப்பா ஒருத்தருக்குமே இதை பார்க்கும்போது அடுத்து இதெல்லாம் நம்ம தப்பு, இந்த தப்புலாம் நம்ம செய்யக்கூடாது, இதனால என்னென்ன பாதிப்பு இதனால ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. கிளைமேக்ஸ் கண்டிப்பா வேற லெவல். படம் செம்மையா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் இப்போதான் பார்த்துட்டு வெளியே வரேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. அவங்க ஈசன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் இருந்தாலும் இந்த அளவுக்கு போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல. காமெடியெல்லாம் நல்லா இருந்தது. 2-3 காமெடி சூப்பராக இருந்தது. 2 சாங்குமே நல்லா இருந்தது. அதோட கிளைமேக்ஸ் தான் செம்ம சூப்பராக இருந்தது. என்னடா திடீர்னு எல்லாரும் செத்துட்டாங்களோன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா கிளைமேக்ஸ் சூப்பராக கொண்டு வந்திருந்தாரு. நான் படம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, குடிக்கிறவங்களுக்கு நல்ல பாடமா நல்லா எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். காமெடி இருக்கு நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. லாஸ்ட்ல நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாவே நடந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படி நம்ம மனநல என்னென்ன பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க. இது உண்மைக்கே ஒவ்வொரு மனிதனும் வந்து தேட்டரில் பார்க்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் என்னோட கோரிக்கையை வைக்கிறேன். நான் எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்கள். அப்படியான ஒரு படம் அது. நல்ல அருமையான படங்க, கருத்துள்ள படம். இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு, இது மாதிரி போதைக்கு அடிமையான, மது போதைக்கு அடிமையான, குடிப்பதுக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்ல அருமையான குடும்பத்துக்கு ஏற்ற படம் அது. ஏன்னா இந்த வருகாசர் நம்ம பிள்ளைகள் பார்க்க வேண்டிய படம் அது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மத்தியில் நம்ம படமும் ஈடாட்டம் வந்து ரிலீஸ் ஆகி இவ்வளோ மக்கள் வந்து பார்த்து ஆதரிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இந்த காலத்தில் நமக்கு எல்லார் குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு பிரச்சனை எடுத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வந்து இன்றைக்கி இருக்கிற போதை பழக்கத்துக்கு அடிமையான பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக கையாண்டு எடுத்து சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். இதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், தியேட்டருக்காரங்க ஆதரவு கொடுக்கணும், ப்ரெஸ் மீடியாலாம் ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட் அடுத்தடுத்து வரும்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஸோ இந்த படத்தில் நானும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன்ற விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. நல்லா இருந்தது ஐயா, படம் நல்லா இருந்தது. போதைக்கான எல்லா விஷயமும் மக்கள் எதெல்லாம் பண்ணுறாங்க, போதைனால என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. படம் பார்க்கலாம். தேட்டர்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களாக பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தயாரிப்பாளர் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு விடிவு காலத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மக்களும் தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல மெசேஜ் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ண படத்தை தேட்டரில் வந்து என் மக்களாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப்லேருந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். கிளைமேக்ஸு நினச்சதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு. நாங்கள் நினச்சது வேறு, நான் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினச்சது வேறு. ஆனால் டைரக்டர் சார் அவர் வச்ச கிளைமேக்ஸு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காரு. சூப்பராக பண்ணி. சாங்ஸ் நல்லா இருக்கு சார். அந்த லவ் சாங்ஸு டூயட்டு ராஜா சாரும் ஹீரோயினி 2 ஹீரோயினி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு சாங் வருது, அது செம்மையாக இருக்குது. குத்தாட்டம் நல்லா போட்டிருக்காங்க. டான்ஸ் நல்லா இருக்கு. குழந்தைகளோட பார்க்கலாம் சார். கண்டிப்பாக நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல, ட்ரிங்க் பண்ணுறதுனால வந்து ஒரு டிசீஸ் உருவாகுது. அதனால வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. இல்லை, ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்கண்ணா. இப்போ தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது உண்மைக்கே என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த கசன்னு பேசலை, தேவையில்லாத விஷயத்தை அவங்க சொல்லலை, உண்மைக்கே ரசிக்கிறாங்க அந்த படத்தைங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. போதைக்கு சில படம் கெட்டு போகுதுல்ல, படம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக அதுங்க ஃபீச்சருக்கு நல்லா இருக்கும். படம் நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸும் பரவாயில்ல. கருத்துள்ள படம். இளைய சமுதாயத்திற்கு கருத்துள்ள படம். புரியல. கருத்துக்கள் வந்து திணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை நல்லா இருக்கு. எல்லாமே யோசிக்க படம் பார்த்தாங்கன்னா பிள்ளைங்க என்ன சொல்றது திருந்திடும். இந்த மது போதைக்கு அடிமையாவாத இருக்கும் இந்த படம் பார்த்தோம்னா. எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இதில் மெயினாக சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த குடிகாரங்க அதனால எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அது கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு நிறைய தேவைப்படுது. எவ்வளோ ஃபேமிலிஸ் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பார்த்து அதில் கொஞ்சம் திருந்திட்டாங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். எல்லா ஃபேமிலிக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம் இந்த படத்தை. இப்போ ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு தப்பு செய்கிறாங்க, குடிக்கிறதுனால அந்த அடிக்ட் ஆகி கஞ்சா யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய தப்பு செய்கிறாங்க. அதனால் வேறு கெட்ட பழக்கமும் வருது இல்லையா? ஸோ அதனால் ஒரு தப்பாக பண்ணுறாங்க, அதனால லைஃபே ஸ்பாயில் ஆகிடுது. கடைசியில் அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ அது வேண்டாம், அந்த குடி வேண்டாங்கிறதுக்காகவே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர் தான். ஸ்ரீ அண்ணா ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் ஹீரோவாக இருந்தாங்க, அவங்களதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் எல்லாருமே அந்த சிலம்பம் சுற்றினது அது எல்லாமே மேடம் தான் செம்மையாக இருக்குது. ஒவ்வொருத்த ஆக்டிங்கும் வேறு லெவலில் தான் இருக்குது. படம் பார்த்தா கடைசி வரைக்கும் சூப்பராக பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. சிரிப்பு, காமெடி எல்லாமே வேறு லெவல் தாங்க. கிளைமேக்ஸ் வேறு லெவல். கண்டிப்பாக செம்மையாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. குடி, ஆமாம், குடினால என்னென்ன பண்ணுறாங்க, அதனால என்னென்ன விஷயம் தவிர என்ன நடக்குது, அந்த சமூகம் என்னென்ன மாதிரி இயங்குது போதையினால, அது எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட் வர்றதுக்காக மீன்ஸ் சொசைட்டியில் நல்ல இது மீன்ஸ் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, அதுக்காக ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நடிப்பு ஸ்ரீகுமார் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாக. அப்புறம் அந்த வெண்பா அவங்களோடதும் நல்லா இருந்துச்சு, ராஜாவோடதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் சார், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து பண கஷ்டத்தினால என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அந்த கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பண கஷ்ட கடன் அடைக்கிறதுக்காக இப்படியே நேர்மையாக சம்பாதிச்சா நம்மளால் முடியாது, இப்படியே போயிட்டே இருக்க வாழ்க்கை, அதனால் நம்ம வேறு பாதையில் போவோம், குறுக்கு வழியில் போவோம்னு சொல்லிட்டு வழிப்பறி பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இதுவும் பத்தாது, பெண்களை வசியம் பண்ணி ஈஸியாக கரெக்ட் பண்ணோம்னா, பணக்கார பொண்ணாக பார்த்து நம்ம வசியம் பண்ணி இது பண்ணோம்னா அது மூலிமா நமக்கு வருமானம் பண்ணலாம். ஆமாம், எங்கேஜிங் ஆனது சார். ராஜா சார் சூப்பராக பண்ணிக்காரு. புது அறிமுகமாக இருந்தாலும் அவருடைய யதார்த்தமான நடிப்பு சூப்பராக இருக்குது சார். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்துல? பாட்டு, ஃபைட்டு? ஃபைட் நல்லா இருந்துச்சு, ஒரு சாங் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணி ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம்.